பொதுமக்களை உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு இனம் அது தமிழ் இனம். உலகத்திற்கே நாகரிகத்தை சொன்ன ஒரு இனம் அது தமிழ் இனம். அந்த தமிழ் இனத்தின் அடையாளமாக திகழும் புலிகொடியை குமரிப்பாடி அருகில் உள்ள சித்திரை கிராமத்தில் வசிக்கும் வாலிபர்கள் 4 பேர் கொடியை கீழே போட்டு மிதித்து படவரியில் காணொலியாக பதிவிட்டு இருக்காங்க. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒருத்தனுக்கு மொழிப்பற்றம் இனப்பற்றம் இருந்தால் இந்த மாதிரி செய்ய மாட்டான். மொழிப்பற்றம் இனப்பற்றம் இருந்தால் அவனுக்கு அந்த கொடியினோட வரலாறு தெரியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், கடல் கடந்து பறந்த கொடி அது புலிகொடி. குமரி முதல் இமயம் வரை பறந்த ஒரு கொடி அது புலிகொடி. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கொடியை எந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் வெறும் கட்சி வன்மத்துக்காக ஒருத்தன் கொடியை பிச்சு கீழே போட்டு காலால் மிதித்து அசிங்கப்படுத்துறான்னா அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே ஒருத்தனுக்கு இனப்பற்று இருந்தால் தான் குடும்பத்துக்காக அவன் எப்படி வேர்வை செஞ்சு வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிறானோ அந்த மாதிரி நாட்டு மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவான். அப்படி போராடக்கூடிய ஒருத்தர் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான். மொழிப்பற்று இருந்தால் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஒருத்தனை அளவுக்கு அதிகமாக நேசிக்கவும் செய்யும் அளவுக்கு அதிகமாக கோபப்படுத்தவும் செய்யும். அந்த வகையிலையும் எங்கள் அண்ணன் சீமான் தான் நிற்கிறாரு. உங்களுக்கெல்லாம் இது சொன்னால் புரியாதுடா. தற்குறி பயல்களை படிங்கடா. படித்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல தமிழரோட வரலாறு படிங்க, தமிழரோட கலாச்சாரம் படிங்க, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு படிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வன்மத்தை கக்குங்க. தற்குறி பயல்களா, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருத்தம் தெரிவித்து தான் ஆகணும். இல்லையானா இது நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் பிள்ளைகள் இதற்கு எதிர்வினை ஆற்றுவாங்க. இது மிக கொடூரமாக இருக்கும். விரைவில் உங்கள்கிட்ட இருந்து இதற்கான மன்னிப்பு காணொளி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வந்து தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டிலே தலை சிறந்த கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை எந்த கட்சி அரசியல் தலைவர்களால் கூட மறுக்கவே முடியாது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.